த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசார வக்ர பெயர்ச்சி 8-10-2025 முதல் 17-3-2026 வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியேனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள், அதை தவிர வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம். இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு. குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர். அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது. அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி. சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி. இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம். கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி 22ஆம் தேதி அன்றைக்கி பாசம் அப்படின்றது கன்னியா மாதம். அன்றைக்கி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார். அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் 8-10-2025 பொன்னாப்பிட்டாலும் புதனாப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு. இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 42 நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு. கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 18-11-2025 ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு. எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்க்கடகத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 17-3-2026 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 160 நாள் வக்ரம் அதிசாரம். அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட 42 நாள். அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது 118 நாள். பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள்? குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு, நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு. குருவை பொறுத்தளவுக்கு தனக்காரகன் போம், புத்திரக்காரகன் போம். ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு. அவர் 2 ராசிக்கும் போகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு, கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார், அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது. நேர்பார்வை அப்படின்றது 7. அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். நின்ற இடம் ப்ளஸ் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். சரி, இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசாரம் வர நாள்லையும் அதுபோல் வக்ர நிவர்த்தி காலகட்டங்களையும் பொதுவான பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போதே வியாழக்கிழமையை குறிக்கும். குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை, அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம். இந்த குரு ஹோரை அப்படின்றதில் நெய் விளக்கு, நெய் தீபம் போட்டு
வணங்குவது பெரிய விசேஷம். நெய் தீபம் யாருக்கு போடணும்? அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தலையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெய் தானம் கொடுங்கோ, நெய் வடக்கு போடுங்கோ, தேங்காய் தானம் கொடுங்கோ, தேங்காய் உடைக்கோ. பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ. எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ, எலுமிச்சம்பழம் மாலையாக போடுங்கோ. அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும், வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது. முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம். தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ணதானம் அப்படின்றது உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு, பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, அந்தணர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் புத்தகம், நோட்டு, எழுதக்கூடிய நோட்டு. இப்போ புஸ்தகம் எல்லாமே காமர்ஸ், நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுது. அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறான். அதனால் புஸ்தகம்ன்றதை விட நோட் புக், எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிறவாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் பண்ணி, அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை கொடுங்க. அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி வாழைக்கன்று தானம் கொடுங்க. அதே மாதிரி அரச மரம், பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமோ வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய குலம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தலையானால் குருவினுடைய பார்வையும் சரி, குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம். ஏன்னா குரு மட்டுமே அதிசுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவருக்கு அடுத்து தான் எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க. அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். குரு தான் கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடியது. அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலும் கடைபிடிச்சிட்ருக்கோம். அதை தவிர பார்த்தாலேயானால் குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது ஒரு பெரிய மேன்மை பெறும். பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும், குழந்தைகள், புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அதனால் சந்ததியும் வளரும், பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்ர பெயர்ச்சியில் என்னென்ன விளைவுகள் வரும், அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்றொன்னா சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். துளாராசி அன்பர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. துளாராசியை பொறுத்தவரையிலும் பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அதாவது சனி வக்கரம்னாங்க, சனி அர்த்தாஷ்டமம் சனின்னாங்க. துலாத்துலேருந்து குரு 9ஆம் இடத்துக்கு போனார். போயும் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தாமல் இருந்துட்டார். உங்களுடைய ராசிநாதனும் 8ஆம் இடத்துல போய் இருந்துட்டார், மறைஞ்சு போயிட்டார். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், இந்த குரு அதிசாரத்தில் என்ன ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதிசார வக்கர பயிற்சியில் 8/10/2025 பார்த்தேன்னா அதாவது 21/12/2025 வரலும் 10ஆம் இடத்துல உங்களோட ராசிக்கு குரு இருக்கார். என்ன சார் இது, எடுத்த உடனே 10ஆம் இடத்துல போய் இருக்காரு, 10ல் இருந்தால் பதவியை குலைப்பார், பதியை குலைப்பார்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னா, குரு வக்ரகதியிலேயோ அதிசாரகதியிலேயோ இருந்தால் அந்த காலகட்டங்களில் அவருடைய
உச்ச நிலையில் இருந்தாலுமே அவருடைய வீரியத்தன்மை கம்மியாகத்தான் இருக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மை. ஏன்னா வக்கரகதி அடையும் பொழுதும் சரி, அதிசாரம் அடையும் பொழுதும் சரி, அவர் இயல்பான நிலையில் உண்டான பலன்களை கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இவர் குரு இருக்கிறதுனால பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இதை தவிர பார்த்தாலேயானால் ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. 10ஆம் இடத்தில் குரு இருப்பது மிகவும் நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குருவே அங்கே இருக்கும் பொழுது உங்களுடைய தொழிலில் மேன்மை இருக்கும், தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். அதை தவிர தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொதுவான கர்மாக்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு 10ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 வீடுகளையும் பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா பக்கத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். பேசும்போது பேசியே அடுத்தவங்களை கவர் பண்ணி உங்களுடைய வேலைகளை சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது அந்த இடத்தின் மூலியமாக தாய் உடல்நிலையில் ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 8வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் குருவினுடைய வீட்டையே அவர் பார்க்கறதுனால அரசாங்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு தொழில், அதாவது ஏதாவது இது வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ட்டு பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததேயானால் அந்த பிரச்சனைகள் மூலியமாக சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த கடன் மூலியமாக உங்களுடைய மேன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சரி, இந்த காலகட்டத்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தாலேயானால் 21/12/2025க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 90-95 நாட்கள் திருப்பியும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கே குரு போகிறார். ஆனால் இந்த முறை வக்கரகதியில் போகிறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஒரு மாற்றங்கள் வரும், என்ன ஒரு ஏற்றங்கள் வரும், இதன் மூலியமாக இந்த துளாராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் அடைவார்கள் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துலாம் அப்படின்னாலே அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் விடாமுயற்சி உள்ளவர்கள், இது எல்லாமே கொண்டவங்க சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துளாராசி. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வழக்கு மொழியாக சொல்லுவாங்க, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க. இப்போ ஓடிப்போனவனுக்கு 9ல் குருனா என்ன? 9ல் குரு இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பார். எப்போ ராசியை குரு பார்க்கும் பொழுது அப்போ ராசிக்காரங்க முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு, அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ குரு பார்வை இல்லாதனால பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியேற்பட்டவங்களுக்கு ராசியை பார்க்குறாரு குரு. சரி, ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 9ல் நல்லா உக்காந்துருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை. இப்போ வக்ரம் ஆயிட்டார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில் இருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க புகழ், மேற்கல்வி, உயர்கல்வி, இது எல்லாத்துலேயும் துளாராசிக்காரர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கெடுப்பார்னு சொல்ல வரல, குரு எப்பொழுதுமே பிராமண குரு. குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார். ஆனால் அங்கே வக்ரகதியில் இருக்கிறாரு. வக்ரகதியில் எத்தனை நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 118 நாள் இருக்கார். இப்போ இந்த 118 நாளும் துளாராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கே வேலை பார்க்குற இடத்துல, உயர்கல்வி படிக்கிற இடத்துல, இதில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஆனாலும் குருவுடைய பார்வைகள் உண்டு. குருவுடைய பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு நின்ற இடத்த வலுப்படுத்துவார், ஆனால் பிரச்சனையும் கொடுப்பார். பார்க்குற இடத்த பலம் படுத்துவார். சரி, அப்படியேற்பட்ட குரு
தன்னுடைய விசேஷ பார்வை 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்பொழுது கடந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகளில் சில தோல்விகள் இருந்துச்சு, உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு சில பேருக்கு சுக்கிரன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுகர் டச் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை ராசியில் படுறதுனால சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த 118 நாளும் கட்டுப்பாடில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது குரு பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு துலா ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. வக்ரகதியில் நின்று பார்த்தாலும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் நேர்மறையான முடிவு எடுத்தீங்கன்னா அவர் காப்பாற்றி விடுவார். எதிர்மறையான தவறுதலான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் கையை விட்டுருவார். ஏன்னா வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ இந்த துளாராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற முயற்சி நேர்மையான முறையிலும் சத்தியத்தான முறையிலும் தர்மத்தானும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெற வைப்பார். தவறுதலான முடிவுகள் எதிர்மறையான முடிவு எடுத்தால் அவர் சிக்கலை மாட்டி விடுவார். அப்போ துளாராசி என்பவர்கள் இந்த 118 நாளும் நல்ல முடிவாகவும் நாட்டுக்கு சாதகமான முடிவாகவும் நமக்கு சாதகமான முடிவும் எடுத்தாக்க குரு காப்பாற்றுவார். சரி, அதே குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தன்னுடைய விசேஷ பார்வையான 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அதுக்கு அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எந்த இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 6ஆம் இடம். ராசிக்கு 6ஆம் இடம்ல 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா தன்னுடைய 9ஆம் பார்வையாக நீண்ட நாட்களாக துலா ராசியை சேர்ந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த தடைகளும் தாமதங்களும் இந்த குருவின் பார்வை கிடைக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி அடையலை, குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பணவரவு கிடைக்காத துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு வக்ரமாக இருந்தாலும் பார்வை நல்ல பலன் தருமா? பார்வை நல்ல பலன் தரும். சரி, ஒரு சில துளாராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ யார்கிட்ட சரணாகதி அடையணும்? நம்மளுடைய சிவகங்கை பக்கத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்ன்ற இடத்துல தட்சிணாமூர்த்தியோட கோயில் உண்டு. அந்த தட்சிணாமூர்த்தி தனியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது குருவுக்கு உகந்த நாள், தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் அப்படின்றது வியாழக்கிழமை. இந்த 8/10/2025 17/3/2024 6க்குள்ளார ஏதாவது ஒரு வியாழக்கிழமை சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யணும். என்ன அபிஷேகம் செய்யணும் அப்படின்னாக்கா பால் அபிஷேகம் செய்யணும். அப்போ அவர் பால் அபிஷேகம் செய்யும்பொழுது அவருடைய மனம் குளிரும்பொழுது அவர் உடம்பு குளிரும்போது அவர்னால் ஏற்படுகின்ற தீமைகளை குறைப்பார். சாமி, எனக்கு சிவகங்கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட்டமங்கலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாவது பக்கத்திலேயே ஒரு சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி இருப்பார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலையை போடணும். சரி, இது போதுமா அப்படின்னாக்க அந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒரு வழமுக்கு வழி வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த வாழ்த்துக்கள் கிடைக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா? பனி போல விலகும். அதே போல் அந்தணர்களுக்கு நெய்யோ வெண்ணெய்யோ வாங்கி தானம் பண்ணுங்க. ஊனமுற்றவர்களுக்கு அந்த காலுக்கு உண்டான காலுக்கு உண்டானது மெட்டல் வாங்கி கொடுங்க. ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்க, தண்ணி தானம் பண்ணுங்க. இது எல்லாம் பண்ணும் பொழுது வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி, ஓகே சாமி. இப்போ இந்த துளாராசி என்பவர்களுக்கு வக்ரமும் அதிசாரமும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த துளாராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் அதிசாரமும் வக்ரமும் அடையக்கூடிய குரு பகவான்
நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், தொழில் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் ஒரு 3லேருந்து 4 தரம் 5 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையின் மூலியமாக பொருளாதாரம் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வக்கரகதி அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்கரகதி அடையும் போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். மேல் படிப்பில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குரு அதிசார வக்கர பெயர்ச்சி 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு அதிசாரம் குரு வக்ரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ குருவும் போய் 8ல் மறைஞ்சு போயிட்டாரு. என்ன சாமி செய்யறா போகிறாரு அப்படின்னாக்க பயப்பட வேண்டாம். இப்போ 8லேருந்து 9க்கு வந்திருக்காரு. அது அதிசார நிலை அப்படின்னாக்க, அதிசாரம்னாக்க முன்னோக்கி வர்றது அப்படின்னு பேர். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, அதிசாரத்தில் அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே வராரு. சூப்பரோ சூப்பர். அதுக்கு அடுத்தது அங்கே அவர் கடகத்தில் உச்ச நிலையை அடைகிறாரு. சூப்பரோ சூப்பர். அவருடைய விசேஷ பார்வை ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சூப்பரோ சூப்பர். கடந்த டிசம்பர் 2023லேருந்து 6/3/2026 வரையிலும் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டு வரக்கூடியது. என்ன சாமி ஐசியூ அப்படின்னு என்ன, ஜென்ரல் வார்டு அப்படின்னாக்க மூச்சு விடக்கூடிய காலகட்டம் இந்த அதிசார நிகழ்வு. இப்போ இந்த அதிசார நிகழ்வில் குரு 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேற்கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் புகழடையக்கூடிய ஸ்தானங்கள். அதிசாரத்தில் உச்சநிலையை அடைகிறாரு. இதில் 8ல் இருந்தவங்களுக்கு உச்சநிலை அடைகிறதுனால 9ஆம் இடம் வலுப்பெறுதா, 9ஆம் இடம் வலுப்பெறுது. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அது குழந்தைகளாக இருக்கட்டும், அது வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி மற்றும் அரசு உத்தியோகத்திற்கான தமிழ்நாடு அரசு உத்தியோகமான டிஎன்பிஎஸ்சி மற்றும் மத்திய உயர்கல்விக்கு உண்டான யூபிஎஸ்சி எழுதக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தனக்காரனான குருவுடைய ஆசீர்வாதமும் உண்டு. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெற்றாச்சு. உயர்கல்வி மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, விசா எல்லாமே கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும். சரி, இதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியினால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க பாதம் மற்றும் பிறப்புறுப்பு மற்றும் பின் உறுப்புகள், அது தவிர யூரினரி இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்துச்சு. குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசியில் கிடைக்கிறதுனால உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு அதிசாரம் மூலியமாக பார்க்குறார். கம்யூனிகேஷன் துறைகளான இந்த பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஜியோ மற்றும் எம்டிஎன்எல் போன்ற இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அதிசார நிகழ்வுனால வெற்றி வெற்றி வெற்றி. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சரி, இதை தவிர விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்தை பார்க்குறார்.
மீனம் அப்படின்றது அவருடைய சொந்த வீடு. அப்போ சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு இந்த அதிசார நிகழ்வுனால வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதம் ஏற்பட்டு இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மடாதிபதிகள் மற்றும் ஜீயர்கள் மற்றும் ஆச்சாரியர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடவே ஒரு பயமுறுத்தி விட்டுறேன்னு கவலைப்படாதீங்க. அவர் வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிலை அப்படின்றது செயலற்ற தன்மை. இந்த செயலற்ற தன்மையில் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னாக்க 118 நாள் இருக்கார். இந்த 118 நாளும் குரு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் 8ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத செல்வத்தை கொடுக்க போகிறார். மறைந்திருந்து மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் 8ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பண வரவு தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தாலேயானால் அதே 8ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நல்ல ஒரு ஏற்றத்துடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால, அதுவும் கிட்டத்தட்ட 21/12/2025 17/3/2026 வரலாம், கிட்டத்தட்ட ஒரு 90-95 நாளைக்கு மேலே அவர் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடத்தில் வக்ர குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 12ஆம் இடத்தை வக்ரகுரு பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மூதாதையர்கள், அதை தவிர மடங்கள், வழிபட்ட மடங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், செலவுக்கு மேலே பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கோவிலுக்கு போனால் குருவுக்கு உண்டான பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம எங்கே போய் யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்க பாலாற்றுக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது. அதுலேயும் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்க நம்மளுடைய காஞ்சி மகானான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள், நடமாடும் தெய்வம்னு சொல்லக்கூடிய சந்திரசேகர சுவாமிகள் அதை ஸ்தாபனம் பண்ணப்பட்ட இடம் கோவிந்தவாடை அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த கோவிந்தவாடை அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மனித உருவத்திற்கு மேலே நல்ல பெரிய சிலையாக வடித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தொடர்ந்து வியாழக்கிழமைகள் ஒரு 11 வியாழக்கிழமை கோவிந்தவாடி அகரத்துக்கு போயிட்டு அந்த பாலாத்துக்கு பக்கத்தில் உள்ள பாலாறு பாயிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோவிந்தவாடி அகரத்தில் அந்த தட்சிணாமூர்த்திக்கு 9க்கு 5 மஞ்சள் வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் இல்லை மஞ்சள் வஸ்திரம் சாத்தணும். மஞ்சள் வஸ்திரம் சாத்திட்டு 11 வாரம் சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடைபெறும். இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகும். உங்களுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. குருபலம் அப்படின்னா திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்தாச்சா? ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடக்குது. வியாழன் நோக்கம் வரும்பொழுது திருமண தடைகளும் தாமதங்களும் இந்த 11 வாரம்
கோவிந்தவாடி அகரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மகாபெரியவர்னால ஸ்தாபகம் பண்ண தட்சிணாமூர்த்திக்கு இப்போ 9க்கு 5 வேஷ்டி மஞ்சள் வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் தரும். சாமி எனக்கு காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற கோவிந்தவாடி அகரம் போக முடியாது, எனக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன், நான் அதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் ஒவ்வொரு வியாழக்கிழமையில் உகந்த நேரம் அப்படின்றது குரு ஹோரை. அன்றைய தினத்தில் 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பழைய ஈஸ்வரன் கோயிலில் 3 நெய் தீபம் போட்டு 9 முறை வலம் வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி, அடுத்தது இந்த விருச்சிக ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வக்ரமும் அதிசாரமும் என்னென்ன நற்பலன்களையும் எந்தெந்த கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக சொல்ல போகிறவர் நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 9ஆம் இடத்தில் குரு வர்றது பெரிய ஏற்றம். அவர் வக்ரகதியில் இருந்தாலும் சரி, அதிசாரத்தில் இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்தை நல்லா வலுப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டிற்கு போய் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தையே புத்திரகாரகனான குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய சொந்த தொழில் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதாவது பிஆர் இல்லைன்னா கிரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர மற்றும் அதிசார குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் அமையும். 90 விழுக்காடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே, தனுர் ராசி அப்படின்னாலே அதிபதி குரு அப்படின்னாலே தனக்காரகன், புத்திரக்காரகன். அவர் இந்த அதிசாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. என்ன சாமி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, 8ஆம் இடத்துல போனால் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க அங்கே அவர் உச்சநிலை அடைகிறாரு. அடுத்தது பார்த்தோம்னாக்க அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே இருக்கார். குரு உச்சம் அடைகிறதும் புனர்பூச நட்சத்திரத்தில் வரதும் சிறப்பாக இருக்கும். ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம். அப்போ மறைந்த இடங்கள்ல இருந்து பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் செய்த தொழிலுக்கும் நீங்கள் செய்த காரியங்களுக்கும் பணம் கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள். தனுர் அப்படின்னாலே குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. இந்த நீங்கள் லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷனு, அதே போல் இந்த கமாடிட்டி ஷேரில் பண்ணக்கூடியவங்க, இன்ட்ராடே பண்ணக்கூடிய அத்தனை தனுர் ராசி அன்பர்களுக்கும் பணம் கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டம் இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் அடைஞ்ச காலகட்டங்களில். சரி, இதை தவிர குருவுடைய விசேஷ பார்வைகள் இருக்குது. குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சரி, இப்போ அந்த வக்ரமான குரு, அதிசாரமான குரு விசேஷ பார்வை பார்க்குறாரு. எந்த இடத்த பார்க்குறாரு? உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம். அப்போ மறைந்து வாழக்கூடியவங்களுக்கு, அதாவது மறைந்து வாழ்றதுன்னா இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டு மறைந்து வாழக்கூடாது. வீட்டை விட்டு வெளியூர், வெளிமாநிலம் படிக்கக்கூடிய போனவங்க, வெளியூர் போனவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் ராசிக்கு 12ஆம் இடத்தை குருவுடைய பார்வை பெறதுனால கிடைக்கும். சரி, அடுத்தது குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மகரத்தை பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக திருமணம் அமையாதவங்க, குடும்பம் அமையாதவங்களுக்கு
குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுதுமே குருபலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு குருவுடைய பார்வை மகரத்தில் குடும்பஸ்தானத்தில் படும்பொழுது கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய பார்வை அதிசாரம் வாங்கிட்டு அவர் பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுகஸ்தானம் அப்படிம்போம். கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியினாலையும் பிரச்சனைகள் வந்ததுனாலையும் அஷ்டமத்தில் குரு இருந்ததுனாலையும் சுகங்கள் கிடைக்கல, நல்ல படுக்கை கிடைக்கல, நல்ல தூக்கம் இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதிசார நிகழ்வுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய வண்டி வாகனங்கள், இது சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் போனவங்களுக்கு காரும், காரில் போனவங்களுக்கு சேடன் கார்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டியில் 4 அடுக்கு 2 அடுக்காக கொண்டு வந்துட்டாங்க. இது கார்களுடைய விலைகளும் 2 வீலர் விலைகளும் குறைஞ்சாச்சு. நமக்கு இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறதுனால நமக்கு அந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால விலைகளும் குறையிறதுனால இந்த தனுராசி என்பவர்கள் சைக்கிள்லேருந்து 2 வீலரும், 2 வீலர்லேருந்து காரும், கார்லேருந்து சேடன் கார்களும் வாங்கக்கூடியது விலை குறைவாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு அதிசாரம் மூலியமாக அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி அது மட்டுமா அப்படின்னாக்க அவர் வக்ர நியமமும் அடைகிறாரு. வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் சற்றேறக்குறைய 118 நாள் வக்ரம் அடைகிறாரு. தனுர் ராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் வக்ரம் அடைகிறாரு. இந்த வக்ரம் அடைகிறதுனால 118 நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட ஐயங்கார்ட்ட கேட்போமா? ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. 7ஆம் இடத்தில் வக்கர குரு, ராசிநாதனே வக்கரம் பெற்று போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. தேவையில்லாமல் யாரையும் நம்பி விடாதீர்கள். எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நண்பர்கள் வட்டாரங்களில் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காதீங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை கொஞ்சம் கையாள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். கையாள்வதை ஜாகிரதையாக கையாள்வது ரொம்பவும் நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகுரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு உடல்நலத்தில் உபாயத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு இருக்கும் பொழுது உங்களுடைய ராசியின் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு தொல்லைகளும் லாபங்களில் சிறு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர குரு உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கவில்லை என்றால் என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபடணும், குலதெய்வத்தை போய் வழிபடணுமா, இல்லை குருவுக்கு உண்டான க்ஷேத்திரம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மனிதருள் புனிதர், தான் பெற்ற இன்பம் இந்த மக்களும் பெறணும் அப்படின்றது உபதேசம் பண்ணினவர் எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜர். இந்த ராமானுஜர் அவதரித்த இடம் அப்படின்றது ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் ராமானுஜருக்கு உகந்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் பண்ணணும். இந்த 118 நாளும் திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜருக்கு திருமஞ்சனம் பண்ணிக்கிட்டு வாங்க. யார்? தனுர் ராசிக்காரங்க. அதில் எத்தனை திருமஞ்சனம் வந்தாலும் திருமஞ்சனம் பண்ணும் பொழுது அவர் உள்ளம் குளிரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். எங்கே இருக்குது? சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர்ன்ற இடத்துல இருக்குது. சாமி எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் ஏதாவது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பரிகார ஸ்தலம் சொன்னீங்கன்னாக்க சௌரியமாக இருக்குமே அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயில்லையும் திரு ஆதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு எம்பெருமான் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அவர் உள்ளம் குளிரும் போது மனம் குளிரும். எந்த இடத்துல போனாலும், எந்த ஊராக இருந்தாலும், எந்த குக்கிராமமாக இருந்தாலும் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் இல்லாத இடமே கிடையாது. கோயில் இல்லா இடத்தில் குடியிருக்க வேண்டாம்னு நம்ம ஆரம்ப காலகட்டங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போயிட்டு திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிக்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் தீரும். சாமி வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. வியாழக்கிழமை நீங்கள் வியாழக்கிழமையோட குரு ஹோரை
அப்படின்றது கார்த்தால 6 to 7. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் வெள்ளை மூக்கு கடலை மாலை, எத்தனை எண்ணிக்கை 54 அல்லது 108 எண்ணிக்கை போட்டு மாலையில் போட்டு அதை அந்த குரு பகவானுக்கு போட்டுக்கிட்டு வாங்க. கடைசி குரு ஓரை அப்படியே குரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாழ்த்தாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த 3 பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, சூரியனை கண்டாச்சு அப்படின்னா பனி எப்படி கிராஜுவலாக விலகுமோ அதே மாதிரி விலகும். தனு ராசிக்காரங்களுக்கு வெற்றி 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 குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குருவுடைய அதிசாரமும் வக்ரமும் என்ன நற்பலன்களையும் என்ன கெடுபலன்களையும் தெரியுத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது அதிசாரம் பற்று மற்றும் வக்கரம் பெறும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுக்கு 8ஆம் இடமான இடத்தில்தான் உச்சம் பெறுறார். அதனால் அது தோஷம் இல்லை. அதனால் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம்னு 8/10/2025 21/12/2025 வரலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று போகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சு படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வக்கரகதியில் மிதுனத்திற்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சீரான ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத அளவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பாக்கியம் கிடைக்கும். இருந்தாலும் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகளில் பார்த்தீங்களேனா உங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கலந்தே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.